நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் பாதுகாப்பு 1970ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, சவுகார் ஜானகி, மேஜர் சுந்தர்ராஜன், எம்.என். நம்பியார் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் எஸ்.வி. சுப்பையா, டி.எஸ். பாலையா, ஜே.பி. சந்திரபாபு, நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், கருணாநிதி, செந்தாமரை, சரஸ்வதி, கே.ஆர். இந்திராதேவி, சி.டி. ராஜகாந்தம், கரிக்கோல் ராஜு, கே. வீரசாமி, பேபி குமுதினி, செஞ்சி கிருஷ்ணன் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருந்தார். பாடல் வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். பல வெற்றி படங்களை கொடுத்த வெற்றி கூட்டணியான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் இயக்குனர் பீம்சிங் 2 பேருமே இணைந்து பணியாற்றிய கடைசி படமாகவும் இந்த பாதுகாப்பு திரைப்படம் அமைஞ்சது. சிவாஜி கணேசன் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று இயக்குனர் பீம்சிங் அவர்கள் இயக்கிய ஒரே வண்ண படமாகவும் அதுவே இவர்கள் கூட்டணியில் உருவான கடைசி திரைப்படமாகவும் அமைஞ்சது. கதாநாயகிக்கு முக்கியத்துவம் மிகுந்த இந்த பாதுகாப்பு படத்துல நடிகர் திலகம் நடிக்க ஒப்புக்கொண்டது இயக்குனர் பீம்சிங் கிட்ட அவர் கொண்டிருந்த நட்பை பிரதிபலிக்கிறது. பழம்பெரும் இயக்குனர் பீம்சிங் அவர்களின் வரிசை படங்கள் புகழ் பெற்றவை. பதிபக்தி, பாகப்பிரிவினை, பெற்ற மனம், படிக்காத மேதை, பாசமலர், பாலும் பழமும், பாவமன்னிப்பு, பந்தபாசம், பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, பார் மகளே பார், பச்சை விளக்கு, பழனி, பாலாடை, பாதுகாப்பு ஆகிய படங்கள் பீம்சிங் அவர்களின் வரிசை படங்கள்ல சிவாஜி அவர்கள் நடிச்சாரு. இதற்கு இடையே வேறு நடிகர்களை வைத்து இயக்கிய படங்களுக்கு பாவில் தொடங்கும் பெயர்களை பீம்சிங் வச்சாரு. 1960 ஜெமினி கணேசனை வைத்து அவர் இயக்கிய படத்துக்கு களத்தூர் கண்ணம்மா அப்படின்னு பெயர் வச்சாரு. சிவாஜி அவர்களின் வரிசை படங்கள்ல பாலாடை, பாதுகாப்பு படங்கள் தவிர அனைத்து படங்களும் வெற்றி பெற்றது. பாசமலர் போல பல படங்கள் சரித்திர சாதனையும் வசூல் சாதனையும் படைத்தது. இவற்றில் பல படங்கள் வேற்றுமொழி படங்கள்ல இருந்து தழுவி எடுக்கப்பட்டவை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து இயக்கிய ஆஸ்தான இயக்குனர்களில் முக்கியமானவர் பீம்சிங் அவர்கள். சிவாஜி கணேசன் பீம்சிங்கின் நட்பும் அவர்கள் கூட்டணியில் உருவான அனைத்து திரைப்படங்களுக்கும் ரசிகர்களிடையே காலத்தால் அழியாத சென்டிமெண்ட் குடும்ப சித்திரங்களாக விளங்கியது. பீம்சிங் மற்றும் சிவாஜி அவர்களிடையே உருவான நட்பு பராசக்தி திரைப்படத்தில் இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அவர்களுக்கு துணை இயக்குனராக இருந்த அந்த காலகட்டத்திலேயே நல்ல பழக்கமும் நட்பும் ஏற்பட்டது. இயக்குனர் பீம்சிங் அவர்கள் 1954ஆம் ஆண்டு கருணாநிதி வசனத்தில் அம்மையப்பன் படத்தின் மூலம் இயக்குனராக தடம் பதிச்சாரு. நல்ல கதைக்களம் இருந்தும் அந்த திரைப்படம் தோல்வியை தழுவியது. அதுக்கப்புறம் பீம்சிங் அவர்கள் தோல்வி பட இயக்குனர் என்று அப்போது முத்திரை குத்தப்பட்டாரு. அதனால் நடிகர் திலகம் அவர்கள் தான் நடிக்க இருந்த ராஜா ராணி படத்துல இயக்குனராக பீம்சிங் அவர்களை சிபாரிசு பண்ணாரு. அதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் பீம்சிங் கூட்டணியில ராஜா ராணி படம் முதல் பாதுகாப்பு வரை மொத்தம் 18 திரைப்படங்கள் உருவானது. இவர்கள் 2 பேருடைய கூட்டணி 1958 முதல் 1965 சாந்தி திரைப்படம் வரையிலும் இணை பிரியாமல் இருந்துச்சு. பதிபக்தி திரைப்படத்துல பாடல்களில் திருப்தி அடையவில்லை இயக்குனர் பீம்சிங். அதற்கு ஒரே காரணம் அவருடைய அபிமானத்திற்குரிய பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை அந்த படத்துல உபயோகப்படுத்த பீம்சிங் அவர்கள் விரும்பியும் தயாரிப்பாளர்கள் சிவாஜி கணேசன், கண்ணதாசன் இடையேயான சண்டையை காரணம் சொல்லி அதில் கண்ணதாசனை தவிர்த்தார்கள் என்பதே காரணம். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டான 1959ஆம் ஆண்டு சிவாஜி அவர்கள் நடித்த மற்றொரு வித்தியாசமான படமான பாகப்பிரிவினை படத்தின் தயாரிப்பாளர் வேலுமணி அவர்கள் பீம்சிங்கை படத்தின் இயக்குனராக முடிவு செய்த போது இந்த திரைப்படத்தில் கண்ணதாசன் பாடல் எழுதுவதாக இருந்தால் மட்டுமே இந்த திரைப்படத்தை நான் இயக்குவேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. ஆனால் அப்போது தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன், கண்ணதாசன் இடையேயான பகைமையை கண்டு பலரும் அவர்கள் இணைவை யாரும் பொருத்தி பார்க்கவில்லை. ஆனால் பீம்சிங் அவர்கள் 2 திறமையாளர்களை ஒன்று சேர்க்க வேண்டும், 2 நண்பர்களையும் ஒன்று சேர்க்கவே அவர் அந்த திரைப்படத்தின் வாயிலாக வைத்த நிபந்தனை. அதுக்கப்புறம் பாகப்பிரிவினை திரைப்படத்தின் மூலம்
சிவாஜி அவர்கள் மற்றும் கண்ணதாசன் நட்பு தொடர்வதற்கு பீம்சிங் அவர்களுடைய பங்கு முக்கியமானதாக அமைஞ்சது. ஒரு நாள் நினைத்த காரியம் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாட்டு பாதுகாப்பு திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. சிவாஜி கணேசன், கண்ணதாசன், விஸ்வநாதன் கூட்டணி தமிழ் சினிமாவில் மீண்டும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ரசிகர்களை கட்டி போட்டது. அதை தொடர்ந்து இவர்கள் கூட்டணியில வரிசையில் வெளிவந்த அனைத்து திரைப்படங்களும் வெற்றி திரைப்படங்கள் தான். சாந்தி திரைப்படத்துல யார் அந்த நிலவு பாடல்ல சிவாஜி அவர்கள் தன்னுடைய இமேஜை அந்த பாடலில் சவாலாக ஏற்று கண்ணதாசன், விஸ்வநாதன், TMSஐ பின்தள்ள வேண்டும் என்று நினைத்து 2-3 நாட்களில் சிவாஜி அவர்கள் பாடலை நடித்து கொடுத்து திருப்தி அடைந்தாலும் இயக்குனர் பீம்சிங்கிற்கு கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனால் அந்த காலதாமதம் தன்னுடைய இயக்குனர் பணிக்கு தடையாக இருப்பதாக மனதுக்குள் நினைக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பீம்சிங் அவர்கள் அதை சிவாஜி அவர்கள்கிட்ட வெளிக்காட்டாமல் ஹிந்தி படங்கள் இயக்க சென்று விட்டார். சிவாஜி அவர்களுக்கு 1965க்கு அப்புறம் P. மாதவன், AC. திருலோகச்சந்தர் அப்படின்ற 2 ஆஸ்தான இயக்குனர்கள் வந்துவிட்டதால அவர்கள் படங்கள்ல சிவாஜி அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பாலாடை திரைப்படத்தை பீம்சிங் அவர்களை ஏற்று இயக்கி தருமாறு கேட்டுக்கொண்டபடியே பீம்சிங்கும் ஒப்புக்கொண்டு படத்தை இயக்குனாரு. பாலாடை திரைப்படம் இவர்களின் கூட்டணியில வெற்றி பெற்ற மற்ற படங்களைப் போல வெற்றி அடையவில்லை. ஹிந்தி திரைப்படங்களை இயக்கி கொண்டிருந்த பீம்சிங் அவர்கள் அதுக்கப்புறம் தமிழ்ல சிவாஜி கணேசன் மற்றும் தேவிகாவை வைத்து ஹிந்தி திரைப்படத்தின் மறு ஆக்கமாக அமைந்த பாதுகாப்பு அப்படின்ற படத்தை இயக்குனாரு. அப்போது சிவாஜி அவர்களின் கால் ஷீட் கிடைச்சதும் அந்த திரைப்படத்தின் கதையை இயக்குனர் பீம்சிங் சொல்லியிருக்காரு. அப்போது சிவாஜி அவர்கள் படத்தின் கதையம்சம் ஹிந்தி திரைப்பட சாயல் அதிகம் இருப்பதாலும் அது படத்தின் வெற்றிக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தாலும் பீம்சிங் அவர்களுக்கு 2 யோசனைகளை கொடுத்திருக்காரு. படம் கருப்பு வெள்ளையில வேண்டாம், நம்முடைய ஆஸ்தான இயக்குனர்களான ராமண்ணா, பந்துலு, AP. நாகராஜன், ஸ்ரீதர் போன்ற இயக்குனர்கள் தற்போது எண்ணெய் வைத்து வண்ணத்துல படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த படத்தையும் வண்ணப்படமாக இயக்குனா படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த படத்துல தேவிகா அவர்கள் தான் நடிப்பதாக இருந்தது. பாதுகாப்பு படத்தின் கதையே கதாநாயகி தான். கதாநாயகி தேர்வை பொறுத்தவரை ஒருபோதும் எந்த திரைப்படத்திலையும் இயக்குனரிடம் சிவாஜி அவர்கள் பரிந்துரைத்தது கிடையாது. இருந்தும் தேவிகா அவர்கள் இந்த படத்துல தற்போது என்னுடன் சேர்ந்து நடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்போது பாலாஜி தயாரிக்கும் எங்கிருந்தோ வந்தால் படத்துல நடிகை தேவிகா சிவாஜி அவர்களுக்கு அன்னி கதாபாத்திரத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான காரணமாகும். இந்த நிலையில தன்னுடன் தேவிகா ஜோடியாக நடிச்சா ரசிகர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கூடவே ஒரு உதாரணத்தையும் சொன்னாரு நடிகர் திலகம். பாசமலர் படத்துல சிவாஜி அவர்கள் மற்றும் சாவித்ரி அவர்கள் அண்ணன் தங்கையாக நடிச்சுட்டு அடுத்த படமான எல்லாம் உனக்காக படத்துல ஜோடியாக நடித்ததை ரசிகர்கள் ஏற்கவில்லை. அந்த நிலை தற்போது வந்துவிடக்கூடாது என்று சிவாஜி அவர்கள் யோசனை சொல்லியிருக்காரு. அதனால் பாதுகாப்பு திரைப்படத்துல கதாநாயகியாக இப்போது என்னுடன் பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கும் சந்தியாவின் மகள் ஜெயலலிதாவை ஒப்பந்தம் செய்யுங்க. நானும் ஜெயலலிதாவும் தற்போது சேர்ந்து நடித்த அனைத்து திரைப்படங்களுமே வெற்றி படங்கள் தான் அப்படின்னு சிவாஜி அவர்கள் யோசனை சொல்லியிருக்காரு. அதை தட்டாம அப்போது அதிக சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்களை படத்துக்கு முடிவு பண்ணியிருக்காரு பீம்சிங். ஆனால் 1970 தீபாவளி வெளியீடாக வந்த சிவாஜி அவர்களின் படங்களான எங்கிருந்தோ வந்தால் மற்றும் சொர்க்கம் ஆகியவை வெற்றி படங்களாக தொடர்ந்து அனைத்து திரையரங்குகளையும் அந்த வருடம் டிசம்பர் வரையும் ஓடிக்கொண்டிருந்தது. ரசிகர்களும் அந்த படங்களை விரும்பி பல முறை பார்த்து கொண்டே இருந்தார்கள். மேலும் இந்த திரைப்படம் தான் சிவாஜி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இயக்குனர் பீம்சிங் அவர்கள் இயக்கிய ஒரே வண்ணப்படமாகவும் அதுவே இவர்கள் கூட்டணியில் உருவான கடைசி திரைப்படமாகவும் அமைஞ்சது. பாதுகாப்பு திரைப்படத்தில் அமைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் நம்மல் கி பியாரி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை JP சந்திரபாபு மற்றும் LR ஈஸ்வரி அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க.
பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. பாதுகாப்பு திரைப்படத்துல MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த ஒரு சூப்பரான பாடல் தான் முத்துநகை நாகம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை இசையரசி P. சுசீலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. எதிர்பார்த்த அளவு பாதுகாப்பு திரைப்படம் வெற்றி அடையாமல் போனதால மரியாதை நிமித்தமாக சிவாஜி அவர்களை இயக்குனர் பீம்சிங் சந்திக்கவே இல்லையாம். அதுக்கப்புறம் பீம்சிங் அவர்கள் ஹிந்தி படங்களை இயக்க ஹிந்தி திரையுலகுக்கு திரும்பிவிட்டார். 1974ஆம் ஆண்டு சிவாஜி அவர்கள் நடித்த தாய் படம் கதாசிரியர் MS சோலைமலை கதை வசனத்துல உருவானது. தமிழ்ல நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பீம்சிங் அவர்கள் பாத பூஜை படத்தை இயக்கினாரு. அவரையே இந்த படத்துக்கு ஒப்பந்தம் செய்து விடலாம் என்று சிவாஜி அவர்களிடம் கூற, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, இருந்தாலும் என் தம்பி சண்முகத்துக்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கேட்டு விடுங்கள் அப்படின்னு கூற, உடனே சோலைமலை சண்முகத்திடம் கேட்டபோது அப்போது வெளியான தங்கைக்காக திரைப்படம் பெரிய வெற்றி பெற்றது. அந்த படத்தின் இயக்குனர் T. யோகானந்த் அவர்களையே ஒப்பந்தம் செய்யலாம் என்று கூறியவுடன் மறு பேச்சுக்கு இடமில்லாமல் அவரை இயக்குனாரு. அந்த காலகட்டத்தில் பீம்சிங் அவர்கள் தமிழ்ல சில திரைப்படங்களை இயக்கி கொண்டிருந்தாலும் சிவாஜி கணேசன் தன்னுடைய படங்களில் இயக்குனர் பொறுப்பில் பீம்சிங்கின் பெயரையே பரிந்துரைத்த போதும் அதை தவிர்த்துட்டு வந்தாரு. 1978 பொங்கல் அன்று சிவாஜி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு சொந்த ஊரான சூரக்கோட்டைக்கு பொங்கல் விழா கொண்டாட சென்ற போதுதான் இயக்குனர் பீம்சிங் மறைந்து விட்டார் என்ற செய்தி கிடைச்சிருக்கு. அந்த செய்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்கியது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புல ஒரு சூப்பரான சீன் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.